கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றுகின்றீர்களா? பாகம் 2 உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாக சொல்கிறேங்க, இயேசுவின் உபதேசம் பின்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல, அது மிகவும் கடினமானது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால் அதை பின்பற்ற முடியும். கடந்த பாகத்தில் ஒரு சத்தியத்தை பார்த்தோம், இந்த பாகத்தில் வேறொரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். பேதுரு இயேசுவினிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரை, என் சகோதரன் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரமா என்று கேட்கிறான். அவன் கேட்டதின் அர்த்தம் என்னவென்றால், யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் 3 முறை மன்னிக்கலாம், அதுவே போதுமானது என்று அவருடைய பாரம்பரியத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். எத்தனை முறை? 3 முறை. ஆனால் பேதுரு கொஞ்சம் பெருந்தன்மையாக அதை விட எக்ஸ்ட்ரா கேட்குறான், நான் 7 தரம் மன்னிக்கலாமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இதல்ல பெருந்தன்மை, 7 தரம் இல்லை, 770 தரம். நம்ம ஊர் பாசையில் எதுனா 490 முறை அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, நீ மறுபடி மன்னிக்கணும். உன் சகோதரன் உனக்கு விரதமாய் குற்றம் செய்தால் நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப. நீ மன்னிக்கிறதற்கு எல்லை அல்ல, அதாவது அர்த்தம் 770னா பூரணமாய் நீ கடைசி வரையிலும் திரும்ப திரும்ப மன்னிக்க வேண்டும். அவனை மன்னிப்பதற்கு 7 முறை 10 முறை என்று எல்கை அல்ல, நீ கடைசி வரை மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறுவதற்குத்தான் 770 தரம் என்று சொன்னார். வேடிக்கையாக சொன்னால் 490 முறை ஒருத்தரை மன்னிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஆயுள் முடிஞ்சிடும். ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன். அப்போ ஆண்டவருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மன்னி, திரும்ப திரும்ப மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. எபேசியர் 4 அதிகாரத்தில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க வேண்டும். இயேசு நம்மளை ஒரு முறையாக மன்னிச்சாரு, மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. இயேசு மட்டும் ஒரே ஒரு முறை தான் மன்னிப்பேன், அடுத்து மன்னிக்க மாட்டேன்னா ஒரு வேலும் உயிரோடு இருக்க மாட்டான். நம்ம பண்ணுற பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு நம்ம மறுபடி பாவம் பண்ணுறோம். உண்மைதானா? எத்தனை தவறு மறுபடி பண்ணுறோம். ஆண்டவர் ஒரு முறை தான் மன்னிப்பேன், நான் மறுபடி மன்னிக்க மாட்டேன்னா எல்லாரும் இன்னைக்கு கொன்று குவிச்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? செய்த தப்பையே மன்னிப்பு கட்டி மறுபடி செய்கிற கூட்டம் நம்ம. அப்போ இயேசு நம்ம எத்தனை முறை மன்னிக்கிறாருங்க? மன்னிச்சுக்கிட்டே இருக்கவே தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், கிருபை இருக்கு, இன்னைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்கள் யாராக இருக்கட்டும், மறுபடி அவர் மன்னிக்கிறார். அதனால தான் நம்ம கதை ஓடுது. இதே போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மலை பிரசங்கத்தில் பேசும்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்க மனுஷனை மன்னித்தா, நீங்க மனிதர்களை மன்னிக்காவிட்டால் அவரும் மன்னிக்க மாட்டாராம், மன்னிக்கவே மாட்டாராம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மன்னிச்சா நான் உன்னை மன்னிப்பேன், நீ மன்னிக்காவிட்டால் நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் ஒரு ஓமியும் சொல்லுவார். ஆமாம், உங்களுக்கு தெரியும், அந்த மன்னிக்காத கடன்பட்ட மன்னிக்காத சகோதரனை, அவன் மன்னிக்கலை சகோதரனை, கடைசியில் அவனை உபத்திரவ தளத்தில் கொண்டு போடுகிறதா வேதத்தில் ஒரு ஓமை கூட இருக்கிறது இல்லவா? நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த சத்தியத்தை கேட்குற அன்பு சகோதரா சகோதரியே, மன்னிப்பு என்பது இயேசுவின் உபதேசத்தில் முக்கியமான ஒன்று. நீ திரும்ப மன்னிக்க வேண்டும். இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல உங்களுக்குள்ள பகை, கசப்பு, வைராக்கியம், விரோதம், நான் மன்னிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்கள் சரித்திரத்திலே இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளைகளுக்கு மன்னிக்க முடியாது என்கின்ற வார்த்தை சரித்திரத்திலே இருக்கக்கூடாது. இயேசு மன்னித்தார். தன்னை நிந்தித்தவனை, தூஷித்தவனை, அடித்தவனை, தனக்கு விரோதமாய் பேசினவனை, புரளி பேசினவனை, தன்னை அடித்தவனை, தனக்கு விரோதமாய் எல்லாரையும் சிலுவையில் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த அப்பனுக்கு பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும், நம்ம எதிர்க்கின்றவர்கள், நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனதார மன்னிக்க வேண்டும். எப்படி மன்னிக்க முடியும் என்று கேட்டால், பரலோகம் போக முடியாது. பரமபிதா மன்னிச்சதுன்னா பரலோகம் போக முடியும். அதனால் இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றுகின்றீர்களா? தவறு செய்தவர்களை மனதார மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.